கோவையிலே கேள்விப்பட்டிராத அசிங்கத்திலும் அசிங்கம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இத்தனை கூட்டு பாலியல் வன்புணர்வுகளை இவ்வளவு அபியூசிவா ஒரு சொசைட்டி இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுண்டா? நான் கேட்கிறேன், திமுக கொடி கட்டினா டோல்கேட்ல பணம் கட்டாம போலாமா? சிந்தட்டிக் ட்ரக் பார்ட்டி சென்னையில நடக்குதுங்கிற செய்தி வந்து 3.5 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, அதை தடுக்க முடியவில்லையே, நேற்று வரைக்கும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள். 10 வயசு பெண் குழந்தை இந்த மண்ணில் நடமாட முடியல. நாங்கள் இன்றைக்கு காலையிலும் கூட நான் பேசிட்டு இருந்தேன், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு மலர் வளைத்து வைக்கணும். மறைந்து போனவர்களை அடக்கம் செய்துதானே நம்முடைய மரபு. அதான் மறைஞ்சு போச்சே, சட்டம் ஒழுங்கு என்பதை சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலம். இதே பாரதிய ஜனதா கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, திமுகவும் சரி, இவங்க எல்லாரும் அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்திற்கு ஆதரவு நிலை. மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை அனுமதித்திருந்தால் மாநில உரிமைகளை அடகு வைத்து விட்டது அதிமுக என்று நீங்கள் சொல்லுகிற போது நான் தலையை தொங்க போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்திருப்பேன். என்னுடைய மண்ணின் விவசாயி பாதிக்கப்படக்கூடாது, அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுகிறேன் என்று மாற்றி காட்டியவர் எடப்பாடியார். இன்றைக்கு அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக செய்த சாதனை 30,000 கோடி, 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி, அதுபோல 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி, 2 பேர் சேர்ந்து எடுத்த தொகை. எப்போ 2 வருஷத்துல ஆட்சிக்கு வந்து சொன்னவர் யார்? இந்த திமுகவினுடைய அமைச்சர். தெரியாம சொல்லிட்டார், தெரியாமத்தான் சொல்லிட்டார். வேந்தர் தொலைக்காட்சியின் சார்பில் சொல் பெரிது என்கிற நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னாள் மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னதைப் போல இடது வலது என்று பிரித்தாலும் இடையிலே நின்று சமநிலையை பேணிக் கொண்டிருக்கிற போற்றுவதற்குரிய நெறியாளர் அவர்களே, 2 பக்கமும் வாதிடுவதற்காக வேறுபட்ட அரசியல் கருத்துக்கள் கொள்கைகள் இருந்தாலும் நட்புணர்வோடு கூடியிருக்கிற அனைத்து கட்சியினுடைய சகோதரர்களே, சகோதரி அவர்களே, இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக, இந்த செய்திகளை உள்வாங்குவதற்காக வந்திருக்கிற அன்பு சகோதரர்களே, அனைத்து கட்சியைச் சேர்ந்த நண்பர்களே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சொல் பெரிது என்கிற தலைப்பை பார்த்த உடனேயே நெறியாளர் திருக்குறளிலேயே ஆரம்பித்தார். அதனுடைய தொடர்ச்சியே என்னவோ அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களும் அவரும் திருக்குறளையே சொல்லிவிட்டு போனார். ஆனால் அவர்கள் 2 பேரும் சொல்லுகிற போது எனக்கு ஒரு பதட்டம் இயல்பாகவே தொற்றிக்கொண்டது. ஏனென்றால் இங்கே இந்த திருக்குறள் சரியாக சொல்லிவிடுகிறார்கள், அதற்கான பொழிப்புரையை, அதற்கான பொருளை சொல்லுகிற போதுதான் கொஞ்சம் தவறு செய்து விடுகிறார்கள். எனவே அந்த தவறு இங்கும் நடந்துவிடக்கூடாது. உண்மையிலேயே நான் ஆசிரியனாக இருந்திருக்கிறேன். நான் என்னுடைய மாணவர்களிடம் பேசுகிற போது, இந்த திருக்குறள் குறித்தெல்லாம் பேசுகிற போது, வள்ளுவர் இத்தனை குறள்களை எழுதினார், இத்தனை 1000 ஆண்டுகள் கடந்தும் நிற்கிற அந்த மாபெரும் இலக்கியத்தை படைத்தார். ஆனால் எந்த இடத்திலாவது சாதியையோ மதத்தையோ குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரா என்றெல்லாம் நாம் கேட்டபோது ஒரு பையன் எழுந்து சொன்னான், சார் நீங்கள் சரியாக படிக்கல, வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார், எங்கள் ஜாதியை பற்றி வள்ளுவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னார். என்னடா உங்கள் ஜாதியை பற்றி என்னடா பேசினார் என்று கேட்டால் அந்த பையன் சொன்னான், நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் சார், அறிவுடையார் எல்லாம் உடையார். எனவே எனக்கு நெறியாளர் சொன்ன குறளிலுமே எனக்கு அந்த சிக்கல் இருக்கிறது. சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்று சொன்னார். அந்த குறளை இன்னொரு மாதிரியும் அசைபிரித்து பேசுகிறார்கள். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்று அதை அசைபிரித்தால் கொஞ்சம் சிக்கல் வந்துவிடும். அதனால் இந்த ஊடகங்கள் எதற்காக இதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், எனக்கு இந்த குறள் சொன்ன நேரத்தில் நீங்கள் கழிச்சிடணும், இப்போ தான் தொடங்குது. எதற்காக இந்த குறளை சொல்லுகிறேன் என்றால், உண்மையில் இருக்கிற நிலை ஒன்று, அதை இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் காட்டுகிற நிலை வேறொன்று. வேந்தர் டிவி விதிவிலக்காக இருக்கிறது. அதற்காக முதலில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். உண்மையை ஊடகங்கள் காட்டும் என்று சொன்னால் 2026 சந்தேகமில்லாமல் எடப்பாடியாருக்கானது, இரட்டை இலைக்கானது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானது. ஊடகங்கள் அந்த நிலையிலே இருந்து தவறும் என்று சொன்னால் அதை சரி செய்து மக்கள் மன்றத்தில் சரியான ஊடக செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற பணியில் நாங்கள் நிற்கிறோம். கட்டாயம் வெற்றி பெறுவோம். 2026 யாருக்கானது என்கிற கேள்வியை நான் இன்னொரு திசையிலே இருந்து அணுகுகிறேன். 2026 யார் வர வேண்டும், யார் வருவார்கள் என்பது ஒரு பக்கம், அது மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். யார் வர வேண்டும்? நாங்கள் வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும். ஏன் வர வேண்டும் என்பதற்கான அதற்கான தேவையை, காரணத்தை சொல்லுகிற மேடையாக நான் இந்த மேடையை பயன்படுத்த நினைக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் உண்மையிலேயே நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிற என்னுடைய அண்ணன். அவர் ஒரு 15 நிமிடங்கள் பேசினார். நீங்கள் அவர் பேச்சை கவனித்து பாருங்கள். நிறைய செய்தி வைத்திருக்கிறவர், மெத்த படித்தவர், உண்மையிலேயே ஆழ்ந்த அரசியல் அனுபவம் கொண்டவர், எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால்
திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது, எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் என்று அவர் பேசவே இல்லை. கூட்டணி இருக்கிறது, பிஜேபி வந்து விட்டது, உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், மத்திய பிரதேசத்தை பாருங்கள், எனவே நாங்கள் வென்று விடுவோம். பீகார், ஜார்க்கண்ட், தென்னிந்தியாவிற்கே வருவதில்லை. சரிதானுங்களா? ஏனென்றால் அது அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் மீது தவறில்லை, ஏதாவது இருந்தால் தானே சொல்ல முடியும். எதுவும் இல்லாத போது அவர் அண்ணன் ஒரு அழகான திருக்குறளை குறிப்பிட்டு சொன்னார். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல், இல்லைங்களா? ஆனால் சிக்கல் என்னன்னா, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் துணை வலியை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறார். துணை யார் இருக்கிறார்? கூட்டணி இருக்கிறது, விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்கள் இருக்கிறது, இவை நமக்கு கொடுக்கும் என்று நினைக்கிறார். இந்த ஒரு வலியை மட்டும் பார்த்தால் வெற்றி பெற முடியும் என்று வள்ளுவன் கூட சொல்லவில்லை. ஆனால் அண்ணா அதை சரி தவறாக புரிஞ்சுட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், எதனால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சியை நாங்கள் குறை சொல்லுகிறோம், எதனால் இந்த ஆட்சி கட்டாயமாக தமிழகத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். நினச்சி பாருங்க, இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய நிலை இன்னைக்கு என்ன. ஒன்று வேண்டாம், நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் சென்னையில், சினிமாவில் பார்த்துருக்குறோம், தெருவில் நீங்கள் பார்த்ததுண்டா? இதே பாரிஸ் கார்னரில் 2 நாளைக்கு முன்னாடி கத்தியை தூக்கி கொண்டு பொதுமக்கள் போகிற இடத்திலே ரவுடிகள் ஓடுகிறான். இதே திருவள்ளூரில் 10 நாளைக்கு முன்னாடி சிறையிலே இருந்து வெளியே வந்தவன் பொதுமக்களை ஓடி ஓடி வெட்டுகிறான், வீட்டிற்குள்ளே போய் வெட்டுகிறான். கோவையிலே கேள்விப்பட்டிராத அசிங்கத்திலும் அசிங்கம், ஒரு கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்புணர்வு என்பது, நான் கேட்கிறேன் சகோதரர்களே, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இத்தனை கூட்டு பாலியல் வன்புணர்வுகளை, இவ்வளவு அப்யூசிவா ஒரு சொசைட்டி இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுண்டா? இதில் காவல்துறையினுடைய உளவுத்துறையினுடைய எடுத்த நடவடிக்கை என்ன? நான் கேட்குறேன், கோயம்புத்தூரில் இந்த பெண்ணுக்கு அந்த பாலியல் கொடுமை நடத்தப்பட்டது இல்லையா? அந்த குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாக சொன்னீர்கள் இல்லையா? ஏன் இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளிகளினுடைய புகைப்படங்கள் எங்குமே வெளிவரல? ஏன்? முதல் நாளில் கமிஷனர் சொன்னார், நாங்கள் வந்து பெரேட் நடத்த வேண்டியிருக்கு, அடையாளம் காட்ட வேண்டியிருக்குன்னு. இன்னும் அடையாளம் காட்டல. அவர்கள் அடையாளம் காட்டுவதல்ல, இவர்கள் அவர்களை நமக்கு அடையாளம் காட்ட தயங்குகிறார்கள். இதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், இவர்கள் குற்றவாளிகளுக்கே துணை போகிறார்கள். இதுதான் நடந்துச்சு ஈசிஆர் ரோட்டில். நம்ம ஈசிஆர் ரோட்டில் பெண்கள் ஒரு 3-4 பொண்ணுங்க காரில் பயணிக்கிற போது திமுக கொடி கட்டிய காரிலே அவர்களை துரத்தி போன காட்சியை நாம் பார்த்தோம். அந்த பெண்கள் அழுது கதறினார்கள். நல்ல வேளையா வீடு பக்கத்தில் இருந்த காட்டி வீட்டுக்குள்ளே வாகனம் போய்விட்டது, தப்பித்துக் கொண்டார்கள். நான் கேட்கிறேன், அவனை எல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சு மக்கள் முன்னாடி சட்டத்தின் முன்னாடி நிறுத்துன்னு கேட்டோம்ல, நிறுத்துனீங்களா? என்ன சொன்னீங்க? அதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை, டோல்கேட்டில் பணம் கட்டாமல் போகிறக்காக அவன் கொடி கட்டியிருக்கான்னு சொன்னீங்க. நான் கேட்கிறேன், திமுக கொடி கட்டினா டோல்கேட்டில் பணம் கட்டாமல் போகலாமா? நான் சொல்லலை, இவங்க தான் சொன்னாங்க, இவங்களுடைய அரசு தான் அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தது. சரி, அவன் கட்டி இருக்கிறான், திமுகவிற்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? ஏன் அவனுடைய படத்தை எல்லாம் வெளியிட்டு இவன் தான் அந்த வேலையை செய்தவன் என்று சொல்லவில்லை? குற்றவாளிகளை காப்பாற்ற துடிப்பதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? இந்த கேள்வி தான் கேட்குறோம். அப்போ சட்டம் ஒழுங்கு என்பது, நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, தேர்தல் வருது போகுது, நம்ம வெல்றோம் தோக்குறோம் எல்லாம் ரெண்டாவது விஷயம். இந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சேர்த்து சொல்லுகிறேன், இன்றைய தலைமுறை பிள்ளைகளும் இருக்கிறீர்கள், அடுத்த தலைமுறையை பார்த்து கொண்டிருக்கிற கொஞ்சம் வயதானவர்கள் மூத்தவர்களும் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருப்பதைப் போல போதைப் பொருள் புழக்கத்தை என்றைக்காவது நாம் பார்த்ததுண்டா? போதைப் பொருள் புழக்கத்தை இந்த அரசு நினைத்தால் கட்டுப்படுத்த முடியாதா? குஜராத்திலிருந்து வருதுன்னு சொல்றாங்க சார். எங்கிருந்து வரட்டும், அதுதான் இவங்களோட பிரச்சனையே. குஜராத்திலிருந்து வந்ததுன்னா உள்ள விட்டுருன்னு சொல்லி இருக்குதா தமிழ்நாடு கவர்மெண்ட்? சட்டத்தில் இருக்குதா அப்படி? குஜராத்திலிருந்து வந்தா விட்டுருங்கிறாங்களா? போலீஸுடைய வேலை என்ன? உளவுத்துறையினுடைய வேலை என்ன? நான் இன்றைக்கு இங்க இருக்கிற நம்முடைய அது என்ன விஆர் மாலா பிவிஆர் மாலுங்களா? விஆர் மால் 4 ஆண்டுகளுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த புதியதில், ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதம் ஒரு வருடத்தை நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு போதைப் பொருள் பார்ட்டி நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 23 வயசு பையன் செத்து போயிட்டான். காலையிலே அந்த காலில் கூட்டுறக்காக வந்த அந்த அம்மா சொல்லித்தான் இந்த பையன் செத்துட்டான்னு தெரிஞ்சு உடற்கூராய்வு பண்ணி பார்த்தாங்க. அவன் பயன்படுத்தியது நாம் நினைப்பதை போல சாராயம் அல்ல, கஞ்சா அல்ல, சிந்தட்டிக் ட்ரக் பார்ட்டி சென்னையில் நடக்குதுங்கிற செய்தி வந்து 3.5 ஆண்டுகள் ஆகிவிட்டதே. அதை தடுக்க முடியவில்லையே, நேற்று வரைக்கும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள். சட்டம் ஒழுங்கை காப்பதில் தோற்று போய்விட்டீர்கள். பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. 10 வயது குழந்தை இந்த மண்ணிலே நடமாட முடியவில்லை என்றால் பேசிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பிறந்து வாழ்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. நாம் இதையெல்லாம் விட்டுட்டு வெளியே போயிட வேண்டியதான். 10 வயசு பெண் குழந்தை இந்த மண்ணில் நடமாட முடியல. இன்றைக்கி அந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அரசு, இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு எடுத்திருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இல்லை.
உளவுத்துறையினுடைய தோல்வி நான் பட்டியலிட முடியும், நேரம் ரொம்ப போயிருந்து பார்க்குறேன். தொடர்ந்து தோல்வி. உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கானே தெரியல. நாங்கள் இன்றைக்கு காலையிலையும் கூட நான் பேசிட்டு இருந்தேன், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு மலர் வளையத்தை வைக்கணும்னு. மறைந்து போனவர்களே அடக்கம் செய்து தானே நம்முடைய மரபு. அதான் மறைஞ்சு போச்சே, சட்டம் ஒழுங்கு என்பதை சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை. அதே மாதிரி எவ்வளவு பொய் ஒரு அரசாங்கம். முதலமைச்சர் சொல்கிறாரு, ஃபாக்ஸ்கான்கிற அந்த நிறுவனம் 15,000 கோடிகளை முதலீடு செய்ய போகிறது தமிழ்நாட்டிற்குள்ளே. பல ஆயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறப்போகிறார்கள். தொழில்துறை அமைச்சர் சொன்னார். தொழில்துறை அமைச்சர் சொன்னார், முதலமைச்சரே ட்வீட் பண்ணினார். அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அந்த நிறுவனம் சொல்லுகிறது, அப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற எந்த ஐடியாவும் இல்லை. அதன் பிறகு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சொல்ல மாட்டார்கள். நேற்றைக்கு முந்தைய நாள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிறுவனம், கொரிய நிறுவனம் ஆந்திராவிற்கு போயிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற வேண்டியவர்கள் இன்றைக்கு படித்துவிட்டு தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்கும் என்று இருக்கிறான் இல்லையா, இந்த இளைஞர்கள் இன்றைக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு நிற்கிறது. இதெல்லாம் யார் பார்க்க வேண்டிய வேலை? ஒரு அரசாங்கத்துக்கு இதை விட வேலை என்ன? நாங்கள் வெளிநாட்டுக்கு போனோம், முதலீட்டை கொண்டு வந்தோம், எதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்லுகிறவர்கள் ஏன் இதற்கு பதில் சொல்ல மறுக்கிறீர்கள்? விவசாயிகளை பற்றி அதே மாதிரி, விவசாயிகளுக்கு நீங்கள் நான் உட்காந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற காரணம் அவன் சாப்பாடு, அவன் கொடுக்குற சோறு இல்லைங்களா? விவசாயம் எல்லாரும் வந்து அந்த குடும்பங்களில் இருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க. இன்றைக்கி விவசாயிகள் நிலைமை என்ன? டெல்டா மாவட்டத்தில் முதலமைச்சர் போகிறாருங்க. முதல் முறையாக வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒரு விவசாயி கருப்பு கொடி தூக்கிட்டு வந்து காட்டுறாருங்க. பார்த்தீங்களா இல்லையா? அவர் எந்த கட்சியும் இல்லை, அதிமுக இல்லை, இங்கே இருக்கிற வேறு எந்த கட்சியும் இல்லை. அவர் ஏன் காட்டுறாரு? வயிறு வாயெல்லாம் எரியுது விவசாயிக்கு. நாம் அதை பேசவே மாட்டேங்கிறோமே சார். நான் கேட்குறேன், நான் இந்த தரவுகளோடையே நான் சொல்கிறேன், 1972லேருந்து 2011 அதிமுக ஆட்சி வர்ற வரைக்கும் மொத்த தமிழ்நாட்டில் 12 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் பண்ணுற அளவுக்கான கொள்முதல் நிலையங்கள் இருந்துச்சு. 10 ஆண்டு கால 5 ஆண்டு கால புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி, 5 ஆண்டு காலம் எடப்பாடி அவர்களின் ஆட்சி, 10 ஆண்டுகளில் 24 லட்சம் டன் கொள்முதல் பண்ணுற கொள்முதல் நிலையங்களை கொண்டு வந்தோம். இன்றைக்கு நிலைமை என்ன? அமைச்சர் கேட்குறாரு, 4 வருஷத்தில் கொள்முதல் நிலையங்களே இல்லை. விவசாயிகளுக்கு அங்கே அந்த பயிர் காப்பீடு செஞ்ச அதிமுக கொடுத்துட்டு இருந்த அந்த பயிர் காப்பீடு திட்டம் இன்னைக்கு இல்லை, பணமே கட்டல. அப்போ அமைச்சர் சொல்கிறாரு சட்டமன்றத்தில், என்ன தெரியுங்களா, கொஞ்சம் தானே முளைச்சிருச்சு. கொஞ்சம் தான் முளைச்சிருச்சா? நெல் கொஞ்சம் முளைச்சிட்டா அப்புறம் என்ன வருது அதை வச்சுட்டு? இதுதான் அமைச்சரோட நிலைமை. அமைச்சர் சொல்கிறார் சட்டமன்றத்தில், செறிவூட்டப்பட்ட அரிசியை பயன்படுத்துவதற்கு நீங்கள் சொல்லி மத்திய அரசிடம் அனுமதி வாங்கி கொடுங்கிறாரு. அமைச்சர் பேசுறது செப்டம்பர் மாதம். செறிவூட்டப்பட்ட நெல்லை பயன்படுத்தலாம் என்று மத்திய அரசு அனுமதி கொடுத்தது ஆகஸ்ட் மாதம். ஒரு மாசமா அனுமதி கொடுத்தது அமைச்சருக்கே தெரியவில்லை என்று சொன்னால் ஆட்சியின் லட்சணம் எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை அன்பான பெரியவர்கள், இளைஞர்கள் உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். இதுதான் திமுகவினுடைய ஆட்சி. எல்லாவற்றிலும் இவங்க முழுக்க 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 தோற்று போயிருக்கிறார்கள். 10 லட்சம் கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற கடன் சுமை. இதையெல்லாம் பார்த்துட்டு இத்தனையும் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்க வாதங்கள் வைக்கிறாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய கொலை தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை. இந்த கொலையில் சிபிஐ உள்ளே விசாரிப்பதில் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? விசாரிக்கக்கூடாதுன்னு போகிறீங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க? இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற இளம் பெண்கள் இருக்கிறீர்கள், குறிப்பிட்டு நான் உங்களுக்காக சொல்கிறேன், 10 வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து நம்ம அண்ணா நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் போகிறாங்க. அந்த பேரண்ட்ஸை போலீஸ் ஆஃபீஸர் அடிக்கிறார். இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு உயர்நீதிமன்றம் தலையிட்டு நீதிபதி இந்த போலீஸ் விசாரிச்சா உண்மை வராதுன்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். உத்தரவிட்டவர் யார்? உயர்நீதிமன்ற நீதிபதி. சிபிஐ வர வேண்டாம் என்று சொல்லி போகிறது யார்? ஸ்டாலின் அரசாங்கம். ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் ரூபாய் வாங்குகிற வக்கீலை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி அந்த 10 வயசு குழந்தையினுடைய பிரச்சனையை நீங்கள் சிபிஐ வர வேண்டாம்னு நீங்கள் உத்தரவு வாங்கிட்டு வர்றீங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ வருகிறது, சிபிஐ வேண்டாம்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க, அங்கே வாதாடுறீங்க. ஆனால் மேகதாதுல அணை கட்டுறாங்கிறான் கர்நாடகா. உச்சநீதிமன்றத்தில் போகுது, உங்கள் வக்கீல் தோத்துட்டு வர்றாரு. இதே வக்கீல், இதே திமுகவினுடைய அரசு சார்பாக போன வக்கீல் தோத்துட்டு வர்றாரு. மேகதாதுல அணை கட்டுவதற்கு அனுமதி வாங்கி கொண்டு நிற்கிறான். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயி சாக போறான். என்ன பதில்? அப்போ நான் என்ன சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு எதுவும் நடந்துடாது. ஒரு உட்டோஃபியன் மாடல் கொண்டு வர முடியாது. உட்டோஃபியானா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு கற்பனாவாத மாடலில் நம்ம வாழ முடியாது. இது நடந்துவிட்டு மது அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஆட்சி நடக்கிற போது சில தவறுகளும் இருக்கும், சில நிறைகளும் குறைகளும் இருக்கத்தான் செய்யும். குணம் என்னங்கிறத பார்க்கணும், குற்றம் என்னங்கிறத பார்க்கணும். அதில் மிகை நாடி மிக்க குழல் நான் வள்ளுவேன். புரியுதுங்களா? அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விவசாயி, எனக்கு முன்னாடி அண்ணன் பேசியில் சொன்னார் பிஜேபியோடு என்றெல்லாம் சொன்னார். நான் அண்ணனுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், அடுத்த சுற்றிலும் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு.
பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணியிலே இருக்கிற போதுதான், பாரதிய ஜனதா மத்திய அரசை நடத்திய போதுதான் மீத்தேன் எடுக்கிற திட்டத்தினுடைய பிரச்சனை வந்தது டெல்டா மாவட்டங்கள். மீத்தேன் எடுக்கிற திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அன்றைக்கு துணை முதலமைச்சர். ஆனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சோதிக்கத்தான் கையெழுத்து போட்டோம் பார். நான் எடுத்துற வீடியோ வேணுன்னா நீங்கள் ஒளிபரப்புங்க. இல்லையா கார்த்திக் தெரியும், 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நானும் பிரச்சாரத்தில் இருந்தப்போ தஞ்சாவூரில் வந்து பேசின இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், நான் தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார். சத்தியம். நாங்கள் அப்பொழுது கூட கேட்டோம், இதே மாதிரி தெரியாமல் அண்ணா அறிவாலயத்தோ கோபாலபுரம் வீட்டு பத்திரத்தையோ வைக்கிறோம், கையெழுத்து போட்டு விடுவீர்களா? அது என்னங்க, எங்கள் சொத்துனா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, உங்கள் சொத்துனா இவ்வளோ வலிக்குதுன்னு கேட்டோம். இதே பாரதிய ஜனதா கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, திமுகவும் சரி, இவங்க எல்லாரும் அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்துக்கு ஆதரவு நிலை. திமுக அப்புறம் வெளியே வந்த வரைக்கும் போராடினாங்க, ஆட்சி முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க, அது வேறு, அது வழக்கமாக செய்வாங்க. நீங்கள் அவர்களுடன் கூட்டணியில் இருக்கீங்க இப்போ. திமுக கூடயா? அதிமுக பிஜேபியோட. அதுதான் சொல்ல வரேன். திமுக நிலை, பாரதிய ஜனதா மீத்தேன் எடுக்கணும்னு சொல்லுது. அந்த நேரத்தில் கூட்டணியில் இருக்கிறமே என்று சொல்லி மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை அனுமதித்திருந்தால் மாநில உரிமைகளை அடகு வைத்து விட்டது அதிமுக என்று நீங்கள் சொல்லுகிற போது நான் தலையை தொங்க போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்திருப்பேன். கூட்டணி கட்சியாக இருக்கிற பிஜேபி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, என்னுடைய மண்ணின் விவசாயி பாதிக்கப்படக்கூடாது, அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுகிறேன் என்று மாற்றி காட்டியவர் எடப்பாடியார். இன்றைக்கு அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக செய்த சாதனை, கூட்டணி கட்சியாக இருந்த பாரதிய ஜனதாவினுடைய கருத்திலும் மாறுபட்டு செய்த சாதனை. அண்ணன் கேட்டார், பிஜேபி வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதாவும் சரி, நீங்கள் காங்கிரஸோட வச்சுக்கிறது, அதுலேயும் கூட எனக்கு ரொம்ப நகைப்பாக இருந்துச்சு அண்ணன் சொன்னது. இடது பக்கம் என்று சொன்னவர் அதோடு போயிருந்திருக்கலாம். இடது பக்கம் நாங்கள் இருக்கிறோம், திமுக இருக்கிறது என்று சொன்னார், எனக்கு அதுலேயும் தப்பில்லை, நாங்கள் தான் பலமாக இருக்கோம்னு சொல்லி அப்படின்னு சொன்னார். கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னார், அதிலும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் இருக்குன்னு சொன்னார் பாருங்க. இல்லையா? அப்போ வரலாற்றில் காங்கிரஸை இடது கூட சேர்த்து விட்டது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஒருவேளை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதா என்று தெரியவில்லை. ராகுல் காந்தி இடத்துல தான் இருக்காருன்னு சொல்கிறார். சரி, மகிழ்ச்சி. டிவிக்கோட பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் இருக்கு. ஏன்னா வலதுக்காகவே வாழ்க்கை முழுக்க தொலைத்த கட்சி காங்கிரஸ். அது என்றைக்கும் வலதுசாரி கட்சி. அதை எப்படி திடீரென்று இடதுசாரி ஆக்கினீர்கள் என்பது தெரியவில்லை. அது இடது என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதாவோடு கூட்டணியை தொண்ட நான் ஏன் அம்மா அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். எங்கள் பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியை முறித்தார். மீண்டும் அந்த கூட்டணி வருவதற்கு காரணம் என்ன? நாங்கள் மீண்டும் தெளிவாக சொல்லுகிறோம், திமுக இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. 30,000 கோடி ரூபாயை ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளில் முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் முறைகேடாக சம்பாதித்து விட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. திமுக அமைச்சரவையிலே இன்றைக்கும் இருக்கிற, அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய அந்த ஆடியோ வெளியே வந்தது. 30,000 கோடி. இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியாது. கோடினா நாம் நினச்சிக்கிறோம் ஏதோ கோடி பே எடுத்துருப்பானு போல இருக்குன்னு. அப்படி இல்லை. கோடினா நமக்கு தெரிஞ்ச கோடி என்ன கோடிங்க? நமக்கு தெருக்கோடி தெரியும். அதை விட்டால் செத்தா போடுவான், பிறந்து விட்டு கோடி புகுந்து விட்டு கோடின்னு 2 கோடி. அதுதான் நாம கண்ட கோடி. நான் சொல்கிற கோடி அந்த கோடி இல்லை. 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி. அதுபோல் 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. 2 பேர் சேர்ந்து எடுத்த தொகை. எப்போ? 2 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்து சொன்னவர் யார்? இந்த திமுகவினுடைய அமைச்சர். தெரியாமல் சொல்லிட்டார். தெரியாமல் தான் சொல்லிட்டார். அதனாலே தான் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு அவர் வேறொரு அமைச்சராக வேற துறைக்கு மாற்றப்பட்டு விட்டார். குற்றம் சரி செய்யப்பட இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி தமிழகத்தினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை தூக்கி எறிய வேண்டும், அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அணியை நாங்கள் அமைக்கிறோம். இது கொள்கை அல்ல. கொள்கை ரீதியாக 2 கட்சி சேர்ந்துருச்சுன்னா கட்சி இணைச்சிக்கலாம், கூட்டணி தேவையில்லை. இது என்ன? இது இந்த அரசியல் சூழலில் இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு. நான் அப்படியெல்லாம் அண்ணன் சங்கத்தமிழன் கேட்பார்னா நான் சொல்கிறேன், 2009 நானும் களத்திலே இருந்தேன். எங்கள் போற்றுதலுக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் களத்திலே இருந்தார். அன்றைக்கு அவர் சத்தியம் செய்து சொன்னார், நான் மரணிக்கிற நாள் வரை இனி காங்கிரஸோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்தார். இதே வைகோ சொன்னார், திமுகவோடு கூட்டணிக்கு போனால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது சொன்னவர் இதே வைகோ. சிபிஐ சிபிஎம் கட்சியினுடைய தலைவர்கள் பேசிய வாசகங்களை நான் இங்கே பேச முடியாது, அந்த அளவுக்கு வாசகங்களை பேசினார்கள். தேர்தலுக்கான கூட்டணி அதுதான். அதைத்தான் அதிமுகவும் சொல்லுது. கூட்டணி பற்றியே கதை பேசிகிட்டு இருக்க வேண்டாம், செய்தது என்னன்னு பேசுங்க. 11 மெடிக்கல் காலேஜ் இந்தியா விடுதலை அடைஞ்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் பெற்றதில்லை. ஒரே ஆட்சி காலத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்கிற சாதாரண மகன். அவர் முதலமைச்சராக இருக்கையில் நான் கேட்கறது என்ன, அதை 12 ஆக்கியிருக்கலாம் இல்லையான்னு கேட்குறோம்.
4.5 வருஷம் ஆட்சி பண்றீங்களே, ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் அதிகப்படுத்திருக்கலாமே தமிழ்நாட்டில். எய்ம்ஸுக்கு மருத்துவக்கு நிதி உதவியே கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த எய்ம்ஸ்க்கு வந்து அட்மிஷனும் போடப்பட்டிருந்துச்சு. அது ஒரு தனி சாப்டர், நிறைய பேசணும் அதில். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறது, 11 மருத்துவக் கல்லூரியை நாங்கள் வாங்கினோம்ல, ஏன் இன்னும் ஒரு மருத்துவக் கல்லூரி எச்சு பண்ண முடியல உங்களால்? 6 சட்டக்கல்லூரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம்ல, 7வது ஒன்று காணுமே. வேளாண் கல்லூரி கொண்டு வந்தோம்ல, கால்நடை மருத்துவக் கல்லூரி 4 கல்லூரி கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டுக்குள்ள. எல்லாம் எடப்பாடியார் ஆட்சி காலம். ஏன் அந்த எதையுமே கொண்டு வர முடியல? எல்லாவற்றிலும் தோற்று போயிருக்கிறீர்கள். ஆனால் ஊடகங்களை வைத்தும் கூட்டணி கட்சிகளை நம்பியும் அண்ணன் சொல்கிறாரு, கடைசியாக முடிச்சிடறேன், மன்னிக்கணும், ரொம்ப நேரம் முடிச்சிடறேன். அண்ணன் கடைசியாக ஒன்று கேட்டார், கூட்டணியில் உங்களுக்கு யார் இருக்கிறா? பிஜேபி தான் இருக்கிறது, பிஜேபி பலமாக இருக்கிறது என்று சொன்னார். அவரே ஒத்துக்கிட்டார். ஆமாம், அவரே சொன்னார். அது நல்ல செய்தி தான். பலமாகத்தான் இருக்கிறோம், கட்டாயம் வெற்றி பெற்றுவிடும், அது ஒரு பக்கம். ஆனால் நான் கேட்கிறேன், சரி அதனால் என்ன? கூட்டணிக்கு வேறு கட்சிகள் இல்லையே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், திமுக கூட்டணியிலே கட்சிகள் இருக்கிறது, கட்சிக்கெல்லாம் ஓட்டுகள் இருக்கிறதா? எந்த கட்சிக்கு ஓட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைக்கு மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க. வேறு எந்த கட்சிக்கு ஓட்டு இருக்கு எனக்கு தெரியலையே. நான் சொன்ன சங்கடமாக போயிடும். அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு, நாங்கள் 117 தொகுதிகளை போட்டி போடுறோம், 127 பேரே சத்தியமாக சொல்கிறேன். இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். இப்போ நீங்கள், நானும் தினமும் பேப்பர் படிக்க, நான் பத்திரிக்கை ஆசிரியர் வேறு, சரிதானுங்களா? கருவாடு மீனானாலும் ஆகலாம், காங்கிரஸ் இனி நாடாளாது. புரியுதுங்களா? முடிஞ்சு போச்சு. சிபிஐ சிபிஎம்முக்கு எத்தனை ஓட்டு இருக்கு? மாநில செயலாளர் வீட்டிலே இருக்கிறவர்கள் வாக்களித்தாலே பெரிய விஷயம் என்கிற நிலைக்கு போய் நின்று கொண்டு இருக்கிறது. மதிமுக இருக்குதுன்னு சொன்னார். எனக்கு அது அண்ணன் போகிற போக்கில் மதிமுக எங்களுடன் இருக்கிறது, அது 4-5 இருக்கிறது, பரவாயில்லை, அதில் ஒன்றும் தவறில்லை. உங்களோடு தான் இருக்கிறதா என்பதே சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனி ஒன்று காங்கிரஸ் வேறு இருக்கிறது என்று உறுதியாக சொன்னார். காங்கிரஸ் வேறு இடத்திலே பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் என்ன அண்ணான சங்கத்தமிழன் அண்ணன் உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப மரியாதைக்குரியவர், ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு செய்தி சொல்லி முடித்தார். அவர் முடிக்கிற கடைசி வரி கவனிங்க, இந்த கூட்டணி தொடர்ந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம், கவலையே படாதீர்கள், 2026 நீங்கள் வெற்றி பெறப் போவதில்லை, கட்டாயமாக 2026 இரட்டை இலைகளுக்கானது. மீண்டும் சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கிற நன்றி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார். நன்றி. பேராசிரியர் கல்யாணசுந்தரம் பேசிவிட்டார்.